வணக்கம் நேர்களே. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போரானது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அடுப்பங்கரையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா ஈராக், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த போரானது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில கச்சா எண்ணெய் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு பல நாடுகள் பல இன்னல்களை சந்திக்கிறாங்க இந்த போரால. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தலைவிரித்தாடக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. ஒரு பக்கம் புக் பண்ண சிலிண்டர்கள் வரல அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் சிலிண்டரே புக் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. கடைகளை பொறுத்த வரைக்கும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் கிடைக்காததால பல கடைகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழலும் விலைவாசி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் நிலவுது. இந்த சூழலோட பின்னணி என்ன அப்படிங்கறது குறித்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். இது நச்சுன்னு 4 கேள்வி. ஈரான் உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகள்ல ஒண்ணு. ஈரானை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல கச்சா எண்ணெய் சந்தையில மிகப்பெரிய முக்கியமான சக்தியா திகழக்கூடிய நாடு. ஈரானோட எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் உலக பொருளாதாரத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. ஈரான் தினசரி சுமார் 3.3 முதல் 3.5 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து இது உலக அளவிலான எண்ணெய் விநியோகத்துல 4.5%. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளுடைய அமைப்புல ஈரான் 3வது மிகப்பெரிய உற்பத்தியாளரா இருக்கு. சவுதி அரேபியா மற்றும் ஈராக்குக்கு அடுத்தபடியா மத்திய கிழக்கோட எண்ணெய் விநியோகத்துல ஈரான் தான் முக்கிய பங்கு வகிக்குது. ஈரானோட மிகப்பெரிய பலமே அதோட புவியியல் இருப்பிடம். இந்த உலகத்துல 20% எண்ணெய் போக்குவரத்து ஈரானோட எல்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நடைபெறும். போரோ அல்லது பதற்றமான சூழலோ ஏற்பட்டா ஈரான் அந்த வழியை மூடுனா உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கிடுகிடுன்னு உயரும். அதற்கேற்றாற்போல் தான் இப்போ இந்த போரை முன்னிட்டு ஹார்முஸ் ஜலசந்திய ஈரான் மூடியிருக்கு. ஈரானிய எண்ணெயோட பெரும் பகுதி ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுது. அதாவது சீனா, இந்தியா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் ஈரானோட கச்சா எண்ணெயை அதிகமா நம்பி இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கு. குறிப்பா சீனா ஈரான் கிட்ட இருந்து சுமார் 1.8 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து ஈரான் உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய் அதிக அடர்த்தி கொண்டதுன்றதுனால சில சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒன்றாகவும் இருக்கு. கடந்த சில ஆண்டுகளா அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இருந்தாலும் ஈரான் தன்னோட எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்துகிட்டு தான் வருது. இப்ப இந்த போரால ஈரானோட சில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் அந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய உட்கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது உலக சந்தையில ஒரு பெரிய விநியோக இடைவெளியை உருவாக்கி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஈரான் வெறும் உற்பத்தியாளர் மட்டும் கிடையாது. உலக கச்சா எண்ணெய் சந்தையில விலையை தீர்மானிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பவர் ஈரான் கிட்ட தான் இருக்கு. அந்த வகையில தான் இப்போ ஈரானுடைய விநியோகத்துல ஏற்படக்கூடிய சிறு பாதிப்பு இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலையில நேரடியா எதிரொலிக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் தேவையில 85% மேல் இறக்குமதி தான் செய்து. உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டாலோ இந்தியாவில அதோட தாக்கம் சில்லறை விற்பனையில நேரடியா பிரதிபலிக்கும். இப்போ இந்த சூழலை தான் இந்தியா எதிர்கொள்ளுது. இந்த போர் காரணமா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகம் குறைந்ததால சர்வதேச சந்தையில எரிசக்தி விலை திடீர்னு உயர்ந்திருக்கு. உலகம் முழுவதுமே எரிவாயுவோட தேவை அதிகமா இருக்கக்கூடிய நிலையில கிடைக்கக்கூடிய விநியோகம் குறைவா இருக்கிறதால சர்வதேச அளவுல எரிவாயுவோட விலை பல மடங்கு அதிகரித்திருக்கு. இந்த விலையேற்றத்தால இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்நாட்டு விலையில மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விலையும் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது விலையானது அதிகமாகி இருக்கு. அப்படி இந்தியாவோட சமையல் எரிவாயு தேவையில பெரும் பகுதி நாம வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் பெறும். உலகளவுல விநியோகத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிறு மாற்றமும் நேரடியா இந்திய கடைகள்ல விற்கக்கூடிய சிலிண்டர் விலையில பிரதிபலிக்குது. இந்த போரின் காரணமா மார்ச் 6ஆம் தேதி நள்ளிரவு 1929 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை
ரூபாய் 114.50 உயர்ந்து ரூபாய் 2643.50 விற்பனை செய்யப்பட்டு வருது. ரூபாய் 868.50 விற்பனை செய்யப்பட்டு வந்த வீட்டு உபயோக சிலிண்டர் ரூபாய் 60 உயர்ந்து ரூபாய் 928.50 விற்பனை செய்யப்பட்டு வருது. விலையேற்றம் மட்டுமல்லாம தட்டுப்பாடும் நிலவுவதால ஹோட்டல்கள் இயங்காது அப்படின்னு சொல்லி பெங்களூர் ஹோட்டல் சங்கமானது அறிவித்திருக்கு. அதே போல சென்னையில உணவகங்கள்ல மெனுக்கள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து உணவுப் பொருட்களை ஹோட்டல்கள் குறைச்சிருக்காங்க. என் பேர் இளங்கோ. சென்னை ஐசோஸ் திருவல்லிக்கேணி பகுதியில் டீ கடை வச்சுருக்கேன். போன வாரத்து வரையும் சிலிண்டர் கரெக்டாக சப்ளை ஆகிட்டு இருந்தது. ஒரு 3 நாளாகவே எங்களுக்கு டிமாண்டாக இருக்குது. சிலிண்டர் புக் பண்ணாலும் கிடைக்க மாட்டேது, ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அதிகமாகிட்டு போகுது. சிலிண்டரே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சில பொருள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணாமல் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வர்றோம். அடுத்து இதை நம்பி நான் மாத்திரம் இல்லை, எங்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க 5 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த இதில் தான் இருக்குது. அவங்கள இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அடுத்தடுத்து எங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று எங்களுக்கு அஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரிக்கல் அடுப்பு வாங்க போகலான்னு பார்த்தோம்னா அது எங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகுன்றது தெரியலை. அதை வாங்கி அங்கே போய் பார்த்தா தான் ப்ரைஸ் எங்களுக்கு கட்டுப்படி ஆனால் தான் அதை வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதை ரன் பண்ணி அது வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற ரேட்டில் வருதா, அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறேன். பல பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு. பழைய மாதிரியே எங்களுக்கு சிலிண்டர் சப்ளை ஆச்சுன்னா எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துறேன். ஓனரு எனக்கே பெனிஃபிட்டாக இருக்கேன், என்னை நம்பி இருக்கிற ஒரு தொழிலாளர்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கேன். தயவுசெய்து எங்களுக்கு சிலிண்டர் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் மத்திய அரசு கொஞ்சம் உதவிக்கரண்டு பண்ணுச்சுன்னா நாங்கள் எங்களோட தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்கே கொஞ்சம் உதவிகரமாக இருக்குது. சில ஐட்டங்களை எங்களால் போட முடியலை. அதெல்லாம் போட்டோம்னா நேரத்தே காலியாக இருக்குது, சிலிண்டர்லாம் காலியாக இருக்குது. இருக்க சிலிண்டர் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ டீ காஃபி மாதிரி போட்டுக்கிருக்கோம். இந்த வடை பஜ்ஜி போண்டாலாம் வெளியில் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சிலிண்டர் வந்தால் தான் எங்களால் இந்த தொழிலை நிரந்தரமாக நடத்த முடியும். கமர்ஷியல் சிலிண்டர் 4 சிலிண்டர் தேவைப்படும். நேற்று முந்தின வந்து ஒரு 2 சிலிண்டர் போட்டு போனாங்க. அதை தான் இப்போ கொஞ்சம் அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதுவும் கிடையாது. இன்றைக்கோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒன்றுமே என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியலை. எங்கள் சில கடையெல்லாம் மூடிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கோட அநேகமாக இன்றைக்கி கிடைக்காதுன்னா இன்றைக்கி நாங்கள் மூடிடுவோம், அல்லது வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னா நாங்கள் பண்ண முடியும். சின்ன டொமஸ்டிக் சிலிண்டர் நாங்கள் கடையில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்படியே டொமஸ்டிக் சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் கமர்ஷியல் சிலிண்டர் எங்களுக்கு வந்தால் தான் எங்கள் தொழில் நாங்கள் நிரந்தரமாக நடத்த முடியும். எங்கள் தொழிலுக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதோடு இந்த பிரச்சனையும் சேர்ந்து வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அரசு தான் இதான் பண்ணணும் எங்களுக்கு. வீட்டு உபயோக சிலிண்டர்களை விட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுடைய விலையானது சர்வதேச சந்தை விலையோட ரொம்ப நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த போர் சூழலால சர்வதேச எரிவாயு விலை உயர்ந்த உடனே வணிக சிலிண்டர்களுடைய விலை உடனடியா அதிகரித்தது. உணவகங்கள்ல அதிகமா இந்த வணிக சிலிண்டர்களை பயன்படுத்துவதால எரிவாயு விலை உயர்வு உணவோட தயாரிப்பு செலவு அதிகரிக்குது. இதனால ஹோட்டல்கள்ல காஃபி, டீ முதல் உணவுகளோட விலை வரைக்கும் எல்லாமே உயர்த்தப்படுது. இது நுகர்வோர் மீது நேரடி சுமையையும் ஏற்படுத்துது. பேர் வெண்ணிலா. இங்க ரோட்ல நாங்க கடை வச்சிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ்வும் இது பண்ண முடியாது, ஏன்னா நாங்க ஹோட்டல் வச்சிடல. விறகடுப்பும் நாங்க இது பண்ண முடியாது. இப்போதைக்கு விறகடுப்புலாம் இங்க ரோட்ல வச்சு சமைக்க கூடாது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. 10-15 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. நாளிலேருந்து கடை போறது கூட சிலிண்டர் இல்லை, 10-20 நாள் ஆகுன்றாங்க. நாளையிலேருந்து என் பொழப்புக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கும் சிலிண்டர் இல்லை, பிள்ளைங்களுக்கு சமைக்கணும்னா கூட ஸ்கூலுக்கு போறது சிலிண்டர் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதேமாரி வீட்டில் சமைக்கிறதுக்கும் சிலிண்டர் கிடையாது. அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அடுப்பு வைக்கலான்னு பார்த்தாலும் அது கரண்ட் பில்லு ஹெவியாக ரொம்ப இருக்குது. அதுக்குண்டான பாத்திரம் வாங்கணும், அவசர அர்த்தத்துக்கு அதில் சமைக்க முடியாது. எங்கள் நிலமை என்னன்னு தெரியல. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முடிவு பண்ணணும். என் பேர் யாஸ்மின். சிலிண்டர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுனால 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நாங்கள் புக்கிங் பண்ணோம். புக்கிங் ஆக மாட்டேங்குது. நாங்கள் நேர்லேயே போய் கேட்டது கூட இப்போ பிஃபோராக 1 வீக் முன்னாடி பண்ணவங்களுக்கு தான் சிலிண்டர் தருவேன், இப்போ தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பீச்சில் தான் கடை வச்சுருக்கேன், பானிபூரி ஸ்டால் வச்சுருக்கேன். சுண்டல்லாம் போட்டு கொடுக்கணும். இந்த சிலிண்டர் வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது. ஏன்னா டெய்லி அதை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணி எல்லாமே ஏர்ன் பண்ணுறது அதை வச்சு தான். ஏன்னா வேறு வேலையே எங்களுக்கு தெரியாது, வேறு எந்த இதுவுமே கிடையாது. பீச்சை நம்பி மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். பிள்ளைங்களுக்கு எல்லா செலவுமே அந்த பீச்சை நம்பி தான். சிலிண்டர் இல்லாத பட்சத்தில் நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வீடுனா கூட நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வு எதனாலும் வச்சு
அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் பீச்சை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் என்னோட தொழில் ரீதியாக பார்த்தா அது எனக்கு உண்மையிலே வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்க தான் படுகிறது. இப்படி உணவுகளோட விலை உயரும் போது ஒட்டுமொத்த விலைவாசி உயர்வுக்கும் இது வழிவகுக்குது. இப்படி விலை உயர்வு தட்டுப்பாடு என்ற அச்சத்துக்கு மத்தியில தான் மக்கள் வழக்கத்தை விட வேகமா சிலிண்டர்களை முன்பதிவு செய்றாங்க. இப்படி செய்யறதால பல சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. என் பேர் செல்வி, நான் ராயப்பேட்டா. எங்களுக்கு ஏற்கனவே சிலிண்டர் கொடுக்கறதே ரொம்ப கம்மி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாலே புக்கிங்கும் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட விலையை வந்து அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வேற வந்துடுச்சு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தால் சராசரி மக்களான நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? சிலிண்டர் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. சாதாரண ஒரு வயசானவங்களுக்கு ஒரு சுத்தண்ணி போடணுன்னா கூட சிலிண்டர் தேவை. அதுவும் இல்லாமல் பெண்களாகிய நாங்கள் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சிலிண்டர் இருந்தால் தான் நாங்கள் அதை வேகமாக முடிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போக முடியும். இந்த சிலிண்டரை இப்போ தட்டுப்பாடுனா எங்கள் வேலையை நாங்கள் செய்ய முடியாமல் குழந்தைங்களுக்கும் பாதிக்கப்பட்டு இப்போ வந்து எக்ஸாம் டைம் வர இப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு சப்போஸ் சிலிண்டர் இல்லை, இந்த அந்த கரண்ட் அடுப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலான்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி இருக்குதே வாடகை வீடு, அதுவே எங்களால் கொடுக்க முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதுவும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அவ்வளோவும் கரண்ட் மிச்சம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் அந்த கரண்ட் அடுப்பை வச்சு யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு இன்னும் அதிகமாகும். இப்போ அந்த அதிகமாகுதுன்னா நாங்கள் கரண்ட் வாடகையை கொடுக்குறதா இல்லை அந்த கரண்ட் பில்லை கட்டுறதான்னு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் நாங்கள் போயிட்டோம். நார்மலான இருக்கிறவங்களை விட அடித்தட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பால் வாங்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீ கடை அதெல்லாம் நாடி போகிறாங்க. ஒரு டிஃபன் கடை ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயில முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ அந்த டீ கடை கூட மூடிடுறாங்க, டிஃபன் கடை கூட மூடிடுறாங்க. இந்த அம்மா உணவகம் அதெல்லாம் கூட இருக்குது. ஒரு ஏழைப்பட்ட மக்கள், ஒரு ரோட்டு ஓரம் இருக்கிற மக்கள் கூட சாப்பிட்றதுக்கு அங்கேயும் அந்த சிலிண்டர் இருந்தால் தான் எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் மூடிட்டாங்கன்னா ரொம்ப நார்மல் பீப்புளு அடித்தட்டில் இருக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும் சார். என் பேர் லலிதா, எம்ஜிஆர் நகரில் இருக்கேன். நான் காலையில் 8 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும். எங்கள் பேர பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு 8 மணிக்கெலாம் அவங்களையும் கீழே இறக்கி ஆகணும். இது நான் எங்கள் வீட்டுக்காரரு 8:30 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும். நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறதுனே தெரியல. நேற்றுலேருந்து கேஸ் புக் பண்ணால் புக்கே ஆக மாட்டேங்குது. கேஸ் புக் பண்ணால் அது என்னவோ அவுட் ஆஃப் சர்வீஸ்னு சொல்லி ஏதோ மெசேஜ் வருது. சரின்னு இன்னைக்கு காலையில் நான் கேஸ் கடைக்கு போனால் அங்கேயும் வந்து கேஸ் புக் பண்ண முடியாதுமா, இப்போதைக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா இன்னும் 2 நாள் எனக்கு கேஸ் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுற போகிறது, இதுவே எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. எப்படி பசங்க எக்ஸாம் டைமு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் வந்து நாங்களும் வேலைக்கு போகணும். இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு நான் காலைல 8:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி ஆகணும். எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒன்றிய அரசு ஒரு சிலிண்டர் வாங்கியதுக்கு அப்புறமா அடுத்த சிலிண்டர் பதிவு செய்ய 25 நாட்கள் கட்டாயம் காத்திருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டையும் விதித்திருக்கு. அதே போல சிலிண்டர்களை பதுக்குதல், கள்ள சந்தையில விற்பனை செய்தால் தடுக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் சட்டமான எஸ்மா சட்டத்தையும் ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருக்கு. என் பேர் சுஜாதா. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே சிலிண்டர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையிலேருந்து புக் பண்ண போனாலுமே 25 நாள் ஆகணுன்றாங்க. இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஆல்ரெடி போன மாதம் பண்ணியிருப்போம், இந்த மாதம் பண்ணலான்னு நேற்று பண்ண போனால் புக்கே ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் கேட்டால் 25 நாள் ஆகணும் சிலிண்டர் வர. இப்போ சிலிண்டர் உடனே பண்ணாலும் வராது, மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் பண்ணணும். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்னா ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலிண்டர் எப்படி இதாகும்? சப்போஸ் அது இல்லைன்னா இப்போ வேறு எதுவும் கிடையாது, கரண்ட் அடுப்பை வச்சு யூஸ் பண்ணுங்கன்றாங்க. கரண்ட் இருக்கணும், கரண்ட் இல்லைன்னா கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணுறப்போ கரண்ட் பில்லு ஏற்கனவே இப்போ வெயில் காலம் எல்லாமே ஜாஸ்தியாக வருது. இதுவும் ஜாஸ்தியாக வந்தால் நாங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறது? நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்போ தான் வரும்? இது எப்போ தான் மத்திய அரசு என்ன தான் பண்ணுவீங்க? இந்த சிலிண்டர் பிரச்சனையே மெயினாக என்னன்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்குமே காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அது அடுப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பசங்களுக்கு சாப்பாடுலேருந்து பெரியவங்க வயசானவங்களுக்கு எல்லாமே தேவையாக இருக்குது. இந்த அத்தியாவசிய பூர்த்தியை எப்போ தான் செஞ்சு தருவீங்க நீங்கள் மத்திய அரசு? எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் இதுக்கு. என்னோட பேர் வந்து ஜமுனா. சிலிண்டர் வந்து அவசியமான ஒன்று. அதுவே வந்து கம்மியாக தான் இப்போ வரும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்களாம் எங்கே போய் இது பண்ணுறோம் முறையிடணுன்றதே எங்களுக்கு தெரியல. பசங்களை வச்சுக்கிட்டு, சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு, வயசானவங்களை வச்சுக்கிட்டு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும், நாங்கள் சீக்கிரம் சமைச்சாதான் நாங்கள் அடுத்து வந்து
எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதோ இல்லை அவங்களுக்கு டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அந்த வேலைக்கு பின்னாடி நாங்கள் ஓடிட்டு இருக்கிற இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டரோட தட்டுப்பாடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எது பின்னாடி ஓடுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். வேலைக்காகவும் படிப்புக்காகவும் சென்னையில தங்கி இருக்கக்கூடிய பலருமே எப்படி ஹோட்டல்களை நம்பி இருக்காங்களோ அதே போலதான் ஒரு சிலர் விடுதிகளை நம்பி இருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய விடுதிகள்ல இனிமே டீ காஃபி கிடையாது, சப்பாத்தி தோசை போன்றவையும் தற்காலிகமா நிறுத்தப்பட்டு இருக்கு. கலவை சாதங்கள் தான் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்துல 2 முறை அப்பளம் அல்லது முட்டை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால விடுதிகள்ல தங்கி வேலை செய்பவர்கள் படிப்பவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. சிலிண்டர் தான் கரெக்டாக வரமாட்டேன்னு இருக்கு, வெளியே போய் சாப்பிடலான்னு பார்த்தா வெளியவும் ஃபுட்டு 50 ரூபாய் விற்கிற சாப்பாடு இப்போ 70 ரூபாய் விற்குது. சரி நம்ம அதையும் ஒரு நாள் வாங்கிடலான்னு பார்த்தோன்னா தொடர்ந்து அதுவே ரொட்டைன் பண்ணால் உடம்புக்கு ஹெல்த்தும் இஷ்யூ ஆகும். அதை தொடர்ந்து ஆட்டோக்களுக்கான எல்பிஜி தட்டுப்பாடுகளும் சென்னையில நிலவுவதால சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு வணிக ரீதியிலான எல்பிஜி நிரப்பும் மையங்கள்ல போதிய ஸ்டாக் இல்லாததால பல மையங்கள் மூடப்பட்டிருக்கு. இதனால ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வணக்கம், என் பேர் அசோக்குமார். கேஸ் விலை எல்லாமே விலை ஏறுறதுனால எங்களுக்கு எல்லா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இருக்கிறது இன்னும் 2 நாள் தான் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிட்டியில் சொல்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பொருளாதாரம் இது, எங்களோட வாழ்வாதாரம் இது எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டினா தான் எங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச காசு கிடைக்கும். ஸோ அது இந்த கேஸோட தட்டுப்பாடு அது இதுன்னு சொல்கிறதுனால எங்களோட இது பாதிக்கப்படுது வாழ்க்கை. இந்த சாப்பாடு இது என்னென்னா எங்களுக்கு மெயினாக கேஸ் வேணும். அந்த கேஸ் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்போது முந்தா நாள் போட்டோம், இன்றைக்கி இல்லை, இப்போ இன்னைக்கு 2 நாள் தான் இருக்கோன்றாங்க. இந்த 2 நாளுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணோம். கேஸ் இல்லைனாக்கா ஆட்டோலாம் தெருவோரமாக நிப்பாட்டிட்டு நாங்கள் எங்களோட சாப்பாடு நிலமெல்லாம் என்ன ஆகுன்றது தெரியல. இப்போ எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டினா மட்டும்தான் எங்களுக்கு இதில் கேஸ் தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம் அந்த இதுன்னாக்கா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் இப்படியே தான் இருக்கணும். ஸோ அது பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதம் இஎம்ஐ கட்டினோன்னாக்கா நாங்கள் வண்டி ஓட்டினா தான். இப்போவே இதோ 2 நாளில் கேஸ் காலி ஆகிடுச்சு, கேஸ் இதுவாகுது அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரில. சப்போஸ் வந்து வண்டியை சீஸ் பண்ணிட்டு போனாலும் அதுக்கும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது எடுத்து ஸ்டெப் எடுத்து நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். பங்க்கில் போய்ட்டு கேஸ் போட போகிறோம். அந்த கேஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வண்டி 60 வண்டி நிற்குது. நாங்கள் ரெகுலராக போடுற பங்க்கில் போய் நின்று பங்க்கில் போய் போனாலும் அந்த பங்க்கில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, 2 நாள் ஆகும்பா, 3 நாள் ஆகும், நீங்கள் கோச்சிக்காதீங்க, எங்கள் கிட்ட சண்டை போடாதீங்க. என் பேர் அம்மு, நான் கேகே நகர்லேருந்து வரேன். நான் வந்து பிங்க் ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து ரொம்ப கட்டுப்பாடு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுப்பாடு இப்பயே எங்களுக்கு வந்து ரொம்ப குறையில இதெல்லாம் கேட்கும் போது பயமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா எங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஒரு நாளைக்கு நாங்கள் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அது கேஸ் போக மீதி எங்களுக்கு வந்து தேவையானது நாங்கள் அது சந்திக்கப்படுது. ஆனால் இந்த கட்டுப்பாடு வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்களால் வந்து பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஏன்னா நிறைய தேவைகள் எங்களுக்கு இருக்குது. இந்த வண்டி மூலிமா தான் நாங்கள் வந்து நிறைய வந்து வீட்டோட தேவைகளெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா சுத்தமாக எங்கள் வாழ்வாதாரமே மொத்தமாக முடங்கிடும். எதுவுமே பண்ண முடியாது. அந்த சிந்தனையிலே எங்களால் வந்து வண்டி ஓட்டவே முடியல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இது சிலிண்டர் வந்து எந்த அளவுக்கு போகணும்னு தெரியல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். அந்த டைமிங்கு சமைக்கணும், அந்த டைமிங் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும், அந்த டைமிங்க்கு நாங்கள் வந்து வண்டி ஓட்டு வரணும், ஸ்கூல் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணணும். அப்போது அந்த சமையல் பாதிக்கப்படும் போது வண்டி ஓட்டுறது எங்களுக்கு பாதிக்கப்படுது, பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு அனுப்புறது பாதிக்கப்படுது. இப்படி வந்து அந்த ஒரு காரியம் சிலிண்டர் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த சிலிண்டர்னால நிறைய காரியங்களை வந்து அதனால பாதிக்கப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டான டைமுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். இப்போ சப்போஸ் திடீர்னு வந்து எங்களுக்கு சிஎன்ஜி வந்து கட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து பதிலும் சொல்ல முடியாது. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர்ல இந்திய அரசோட நடுநிலை அணுகுமுறை குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிட்டு வராங்க. பிரதமர் மோடியோட இஸ்ரேல் பயணம் போர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பே நடந்ததால இந்தியாவோட பாரம்பரியமான நடுநிலை தன்மை பாதிக்கப்பட்டு இருக்கிறதா எதிர்க்கட்சிகள் வாதிடுறாங்க. இது இந்தியா ஒரு குறிப்பிட்ட தரப்பின், அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா பக்கம் சாய்ந்திருப்பதா உலகுக்கு சித்தரிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க.
ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை இந்தியா பகிரங்கமா கண்டிக்காதது அரசோட அறநெறி சார்ந்த ஒரு கோடைத்தனம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. மௌனம் என்பது நடுநிலை அல்ல, பொறுப்பில் இருந்து தப்பித்தல் என்றும் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல இந்த போர் சூழல் குறித்து விரிவா விவாதம் நடத்தணும் அப்படின்னு கோரிய போதும் ஒன்றிய அரசு விவாதத்துக்கு செவிசாய்க்கல. வளைகுடா நாடுகள்ல பணிபுரியக்கூடிய சுமார் 1 கோடி இந்தியர்களுடைய பாதுகாப்பு குறித்து அரசு போதிய அக்கறை காட்டல அப்படின்னும், சரியான நேரத்துல அவங்கள வெளியேற்றுவதற்கான திட்டங்களை அரசு தெளிவுபடுத்தல என்றும், மேலும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி முறிவு காரணமா ஏற்படக்கூடிய அந்த பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விளைவுக்கு ஏற்ப அரசு கிட்ட எந்த ஒரு தீர்க்கமான திட்டமும் இல்லை என்பது எதிர்க்கட்சிகளுடைய கருத்தா இருக்கு. மேலும் இந்த மாதிரியான போர்கள்ல குரல் கொடுக்காம இருக்கிறது இந்தியாவுடைய உலகளாவிய நற்பெயரையோ பிராந்திய தலைவரா இருக்கக்கூடிய வாய்ப்பையும் இழக்க செய்திடும்னு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கிறாங்க. இந்த நிலையில தான் வளைகுடா நாடுகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமா தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும், இது குறித்து எடுத்துரைக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தலைமை செயலகத்துல அவசர ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடந்தது. இந்த கூட்டத்துக்கு அப்புறமா பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தையும் எழுதினாங்க. அந்த கடிதத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பையும், அந்த பகுதியில வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலனையும் உறுதி செய்திடணும் அப்படின்னும், எரிவாயு தட்டுப்பாடால பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழ்நாட்டோட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருப்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்யணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருக்காரு. குறிப்பா வணிக எரிவாயு தட்டுப்பாடால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யணும் அப்படின்னும், தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிடணும் அப்படின்னும் அந்த கடிதத்துல முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. இந்த சர்வதேச போரால ஏற்பட்ட இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது தற்காலிகமானதுதான் அப்படின்னாலும் எரிசக்தி பாதுகாப்போட அவசியத்தை இது நமக்கு உணர்த்தியிருக்கு அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை. எனவே இந்த சூழல்ல பொதுமக்கள் பீதி அடையாம எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்தி அதை பொறுமையா கையாள்வதுதான் சிறந்த தீர்வு. இதேபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.